நான் கருப்பாக இருக்கிறதுனால என்னோடய கணவர் என்னை என்னவெல்லாம் பண்ணுறாங்கங்கிறதையும் நான் அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டேங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் பெயர் கயல்விழி. நான் பார்க்க மாநிறமும் இல்லாமல் கருப்பும் இல்லாமல் ஒரு நிறத்தில் தான் இருப்பேன். சாக்லேட் நிறம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிறத்தில் தான் நான் இருப்பேன். என்னை பார்க்குறவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, கருப்பாக இருந்தாலும் ரொம்ப கலையாக இருக்கிற அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு அம்மா கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச கொஞ்ச நாளில் அம்மா தவறிட்டாங்க. அப்பா 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் சித்தி தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. சித்தி ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க 2 பேரும் எங்கள் சித்திக்கும் அப்பாவுக்கும் பிறந்தவங்க. அவங்க குழந்தைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுவாங்க. என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கொடுத்தது போக மிச்ச மீதி இருந்தால்தான் எனக்கு கொடுப்பாங்க. அது சாப்பாடாக இருந்தாலும் சரி, புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இப்படியே தான் போனது என்னோட வாழ்க்கை. சித்தியோட கொடுமையில் வளர்ந்த பொண்ணு தான் நான். என் நான் நல்லா படிப்பேன். ஆனால் எங்கள் சித்தி என்னை பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தி பேச்சை மீறி எதுவும் பண்ண முடியலை. எனக்கு 18 வயசு ஆகும்போது எங்கள் அப்பாவும் சித்தியும் எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க. நானும் சரி அவங்க விருப்பப்படி நடக்கட்டும்னு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு வந்த கணவருக்கு வயசு 45 இருக்கும். அவருக்கு இது 2வது திருமணமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு கூட சொன்னேன். ஆனால் எங்கள் சித்தி, உனக்கு ஏற்ற மாப்பிள்ளை இதுதான், எங்களால் பெரிய நகைகள் போட்டும் எல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. நாங்கள் என்ன சொல்லுறோமோ அதை கேட்டுட்டு ஒழுங்காக ஓடிவிடுன்னு என்னை மிரட்டினாங்க. என்னால் அப்போ எதுவுமே பண்ண முடியலை. சரின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்த மாப்பிள்ளையை நான் திருமணம் செய்து கொண்டேன். கல்யாணம் அன்று எங்களுக்கு முதலிரவு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அன்று என் கணவர் என்னிடம், நீ என்னை விட வயசில் சின்ன பொண்ணு தான், ஆனால் பயப்படாத, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிடுவேன். உன் சூழ்நிலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் சித்தியோட கொடுமையில் தான் நீ வளர்ந்துருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ இந்த வீட்டோட ராணி மாதிரி இருக்கலாம். உனக்கு என்ன தேவையோ நான் பார்த்துக்கிடுவேன். ஒரு மனசுக்கு ஆறுதலான வார்த்தையை சொன்னார். அது வரைக்கும் எனக்கு அப்பா இருந்தாலும் அவருடைய அன்பு கிடைச்சதில்ல. முதல் முறையாக ஒரு ஆணோட அன்பு எனக்கு கிடைக்கிது. அவருக்கு வயசு கூட இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நல்லா பார்த்துக்கிடுவேன்னு சொன்னார். அதை நான் முழுசாக நம்பினேன். அவரோடு சேர்ந்து வாழ ஆரம்பித்தேன். எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. இப்படி 2 வருஷம் ஓடிச்சு. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த வீட்டோட ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாரு. எங்களுக்கு இப்போது கல்யாணம் ஆகி 2 வருஷம் முடிய போகுது. இந்த நேரத்தில் தான் அவரோட முதல் மனைவி அவரை தேடி வந்தாங்க. நான் உங்களை பிரிஞ்சு இருக்கக்கூடாது, நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க, நம்மளோட 2 குழந்தையோட எதிர்காலத்தை மனசில் வச்சு என்னை நீங்கள் மன்னிக்க யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மாவுக்குமே வயசு 40 வரைக்கும் இருக்கும். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியலை. என்ன பண்ண போகிறாங்க, என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலை. என்னோடய கணவர் ரொம்ப நல்லவர் தான். ஆனால் அவங்க மனைவி செஞ்சது சில தப்புகளால் இவங்க 2 பேருமே பிரிஞ்சிருந்தாங்க. டைவர்ஸுமே வாங்கியிருந்தாங்க. இப்படியெல்லாம் நடந்தும் கூட என்னோடய கணவர் உடனே 2ஆம் திருமணம் செய்யலை. பல வருடங்கள் தனிமையில் இருந்த பிறகு தான் அவருக்குன்னு ஒரு துணை வேணும்னு என்னை திருமணம் பண்ணியிருந்தார். அவர் எனக்கு கொடுத்த வாக்குறுதி போல் என்னை ஒரு ராணி மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. இப்போ அவரோட முதல் மனைவியும் 2 குழந்தையும் வந்திருக்காங்க. அவரோட குழந்தை முகங்களை பார்க்கும்போது அவன் மனசில் ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதை என்னால் புரிஞ்சுக்க முடிந்தது. ஆனால் என்னோடய கணவர் அந்த பெண்ணை ஏற்றுக்கவே இல்லை. நீ என்னை விட்டுட்டு போனவ தான், இப்போது நீ இருந்த இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்கிறாள். நான் உன்னை மறுபடியும் ஏற்றுக்கொண்டா அந்த பொண்ணுக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும். இத்தனை நாள் நீ என்னை பிரிந்து தான் இருந்த. எத்தனையோ முறை உன்னை சமாதானப்படுத்த நான் வந்தேன். ஆனால் நீ இன்னொரு ஆணோட சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்திருந்த. சரி, உன் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது, இது உன்னோட சுதந்திரம், நீ நல்லா இருக்கட்டும்னு தான் நான் பிரிஞ்சு வந்தேன். இப்போ என்னோட வாழ்க்கையில் தலையிடாதே அப்படின்னு என் கணவர் சொல்ல, அந்த பெண்ணும், நான் செஞ்சது பெரிய தப்பு தாங்க, ஆனால் நேசித்த அவர் என்னை ஏற்றுக்கிட்டாரே தவிர என்னோட குழந்தைங்களை 2 பேரையுமே ஏற்றுக்கிடலை. அவர் அந்த குழந்தைகளை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார். அதனால் அவர் வேண்டாம் என்று நான் ஒதுங்கி வந்துட்டேன்.
இப்போது இந்த 2 குழந்தைகளையும் வளர்க்க என்னால் முடியலை. அதான் உங்களோட சேர்ந்து நம்ம குழந்தைய நல்லபடியாக வளர்க்கலாம்னு நான் வந்து இருக்கேன். என்னை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்ல அந்த பெண்ணோட கண்ணில் ஒரு ஆதங்கம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஆனாலும் என் கணவருக்கு அவங்களோட முதல் மனைவி மேலே எந்த இரக்கமுமே இல்லை. அவர் குழந்தைகளை தொட்டு தூக்கணும் என்கிற ஆசை இருந்ததை என்னால் நல்லா புரிஞ்சுக்கிட முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைகளை பார்க்கும்போது ஒரு காலத்தில் நானும் இப்படி தான் அம்மா அப்பா பாசத்துக்கு ஏங்கி போய் இருந்தேன். என்னோட நிலைமை அந்த 2 குழந்தைகளுக்கும் வந்துடக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்தேன். என்னோட கணவருக்கும் அவரோட குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருந்துச்சு. நாங்கள் வாழ்ந்த இந்த 2 வருஷத்தில் அவங்க குழந்தைய பற்றி எனக்கு நிறையா சொல்லியிருக்காரு. அவர் மனைவியை வெறுத்தாரே தவிர அவர்கள் குழந்தைய ஒருபோதும் வெறுக்கலை. அந்த பெண் செஞ்சது தப்புக்கு அந்த குழந்தைகளை என்ன பாவம் பண்ணிச்சு, அவங்க ஏன் தண்டனையை அனுபவிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இதனால் என் கணவர்கிட்ட நான் அந்த பெண்ணையும் அவங்களோட குழந்தையையும் ஏற்றுக்கிட சொன்னேன். இந்த முடிவில் என்னோட கணவருக்கு எந்த உடன்பாடும் இல்லை. நான் என் கணவரிடம், உங்கள் முதல் மனைவியை பார்க்காதீங்க, உங்களோட 2 குழந்தைகளையும் பாருங்கள். எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு நடந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்காக நீங்கள் உங்கள் முதல் மனைவியை ஏற்றுக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். அப்போ எனக்கு புரியலை, இந்த முடிவு என்னோடய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும்னு. அந்த குழந்தைகளை பற்றி தான் யோசித்தேனே தவிர என்னை பற்றி ஒருபோதும் யோசிக்கலை. ஆரம்பத்தில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் தான் அந்த முதல் மனைவியும் இருந்தாங்க. நாட்கள் ஆக ஆக எங்களை பிரிக்கணும்னு அவங்க முடிவு எடுத்தாங்க. என்னால் தான் இப்போ அந்த அம்மா இந்த வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத மறந்து என்னையே வெளியே அனுப்பணும், என்னை நிரந்தரமாக அவர்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பல வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அன்று நான் ஆஸ்பத்திரியில் தங்க வேண்டிய சூழ்நிலையும் இருந்துச்சு. எனக்கு துணையாக என் கணவரும் என்னுடன் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவருக்கு ஃபோன் செய்த அவங்க முதல் மனைவியை தன்னோட குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை என்பதால் என்னோட கணவர் வீட்டுக்கு போனாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த முதல் மனைவி என் கணவரோட அவங்க பழைய வாழ்க்கையை ஆரம்பிக்க பல சதிகளை செஞ்சு வாழ ஆரம்பித்தாங்க. எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போனதில் 1 வாரம் வரைக்கும் வீட்டுக்கு போக முடியலை. ஹாஸ்பிட்டலில் தான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த 1 வாரமும் என்னோடய கணவர் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த 1 வாரத்தில் அவங்களோட முதல் மனைவி நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க முதல் மனைவி பார்க்க ரொம்ப அழகாக கலராக இருப்பாங்க. என் கணவர்கிட்ட, நீங்கள் உங்கள் இளமையில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கீங்க. ஆனால் உங்கள் 2வது மனைவி உங்களுக்கு பொருத்தமே கிடையாது. அவங்க ரொம்ப கருப்பாக இருக்கிறா. அவளை உங்களை அழகுக்கு கிட்டேயே வர முடியாது. நான் செய்த தப்புனால தானே அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட மனசில் நஞ்சை விதைக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு இது எதுவுமே அப்போ புரியலை. இப்படியே ஒரு 3 மாதம் 4 மாதம் போச்சு. என்னோடய கணவரோட செயலில் நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு. என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்ட எனக்கு கொடுத்த எல்லா மரியாதை, முதல் அந்தஸ்து அனைத்தையும் அந்த முதல் மனைவிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் வெளியே போகிறது, கோயிலுக்கு போகிறது என்று ஊர் சுற்ற ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் என் கணவர் என்னிடம், நீ பார்க்க சுமாராக இருக்க, என்னோட நேரத்துக்கும் அழகுக்கும் நீ எனக்கு சரியானவளே கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டார். அவர் பேசினது எல்லாமே ஒரு கோபத்தோட வெளிப்பாட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த சமயத்தில் எனக்கு என்னோட கணவருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம், சண்டையாக இருந்துச்சு. அது சண்டையாகவே இருந்தாலும் என்னோட கணவர் அது வரைக்கும் என்னை மரியாதை குறைச்செல்லாம் நடத்திக்கிட்டதே கிடையாது. ஆனால் அன்னைக்கு என்னை நிறுத்த சொல்லி ரொம்ப இழிவாக பேசினார். அன்றிலிருந்து சின்ன சின்ன விஷயத்திற்காக கூட சண்டை போட ஆரம்பித்தார். ஒவ்வொரு சண்டையின் போதும், நீ கருப்பாக இருக்க, சுமாராக இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி குத்தி குத்தி காமிச்சு பேச ஆரம்பித்தார். அப்படி தான் ஒரு நாள் சண்டை போட்டுட்டு அவர் வெளியே போயிட்டார். என்ன பண்ணணும்னு தெரியாமல் சமையலறையில் தனியாக அழுது கொண்டு இருந்தேன். அப்போ அவங்க முதல் மனைவி வந்து, என் புருஷன் உன் கைக்குள்ளே போட பார்த்தல, இப்போ என் புருஷன் என்கிட்ட வந்துட்டார், இன்னும் கூடிய சீக்கிரம் உன்னை வெளியே அனுப்பிடுவார் பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க முதல் மனைவி என்னிடம் பேசுனாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம்
தான் புரிஞ்சது. இவங்களோட சூழ்ச்சினால தான் என்னோட கணவர் என்னை விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாரு அப்படி என்பதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம கருப்பாக இருக்கிறதுனால தானே நம்ம கணவர் நம்மளை குறைவாக பேசுகிறாங்க, நம்ம கலராக மாறிட்டா என்ன அப்படின்னு நினச்சி கடையில் இருக்கக்கூடிய நிறைய க்ரீம்களை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். சில மாதங்களே என்னோடய முகம் கொஞ்சம் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிது. முகம் ரொம்ப பொலிவாக மாறிச்சு. என் கணவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது என்கிட்ட அன்பாக நடந்துக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சண்டைகள் வருவது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நானும் என் கணவனும் ரொம்ப மாதங்கள் கழித்து ரொம்ப அந்யோன்யமாக சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம். எந்த ஒரு சின்ன இடத்திலும் அவங்களோட முதல் மனைவியை எங்களுக்கு இடையில் வர விடலை. அந்த குழந்தைகளுக்காக அவங்கள நான் எதுவும் பண்ணலை. சரி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஆனால் என்னோடய கணவருக்கு நான் உண்மை என்னன்னு புரிய வைக்கணும் என்று நினைத்தேன். என் கணவரும் என் பேச்சுக்கு இணங்க அவர் முதல் மனைவியின் செயல்களை புரிந்து கொண்டார். என் முதலில் எப்படி அன்பாக இருந்தாரோ அதே போல் அன்பாக நடந்து கொண்டார். நானும் தன்னுடைய கணவர் அன்பாக நடந்து விட்டார் என்று நினைத்து முகத்தில் போட்ட அத்தனை கிரீம்களையும் தூர போட்டுவிட்டேன். முகத்தில் யூஸ் பண்ணவில்லை. ஆனால் ஒரே வாரத்தில் நான் முதலில் எந்த நிறத்தில் இருந்தேனோ அதே நிறத்துக்கு வர ஆரம்பித்தேன். அப்பொழுது என்னுடைய கணவர் கேட்டார், நீ ரொம்ப இளமையாக அழகாகவும் தெரிந்தாய். ஆனால் இப்பொழுது ஏன் முதலில் இருந்த மாதிரி கருப்பாக இருக்கிறாய்? பார்க்க நல்லா இல்லை. நீ எந்த க்ரீம் போட்டாயோ அதை வாங்கி யூஸ் பண்ணு. அப்போ தான் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போது ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. அவர் இவ்வளவு அன்பையும் காட்டுறது எனக்காக இல்லை, என்னோடய இளமைக்காக அப்படிங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிடும் போது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் தன்னுடைய கணவரின் எண்ணம் தப்பானது என்று அவருக்கு நான் மனைவி எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புரிய வைக்க வேண்டும் நான் முயற்சி செய்தேன். ஆனால் அவர் என்னிடம் எதிர்பார்த்தது என் இளமையும் அழகையும் தான் தவிர என்ன இல்லை என்று நான் புரிந்து கொண்டேன். இப்படிப்பட்ட உறவு நமக்கு தேவையில்லை. ஒருவேளை நம்ம விலகிவிட்டோம் என்றால் அவருடைய முதல் மனைவியுடன் அவரது குழந்தைகள் 2 பேரையும் நல்லா பார்த்து கொள்வார் என்று புரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்காக யோசித்த முடிவு மட்டும் கிடையாது. அவர் என்கிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவருடைய ஒட்டுமொத்த அன்பும் அவரோட 3 குழந்தைகள் மீதும் தான் இருந்தது. என் மீது வைத்திருந்த உண்மையான அன்பு காதல் என்று தான் நான் இவ்வளவு நாள் நினைத்திருந்தேன். அவரில் முதல் மனைவியின் தப்பான நோக்கம்தான் அவரோடது மனதில் தப்பான எண்ணத்தை விதைத்து இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனால் அதுதான் தப்பு. ஆரம்பத்தில் இருந்தே அவர் என்ன நேசிக்கலை, என்னோட அழகையும் அந்த இளமையும் நேசித்திருக்காருன்னு எனக்கு அப்போதான் புரிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஆண் துணை நமக்கு தேவையான்னு நினச்சேன். அவர் ஆள் மனதில் இன்னுமே அவர் முதல் மனைவியின் மீதான காதல் இருக்கத்தான் செய்தது. அதனால்தான் அவங்க மனைவி சொன்ன உடனே அந்த வார்த்தைகளை அவரால் ஏற்றுக்கொள்ளவும் முடிஞ்சிருக்கு. என் மீது இருந்தது வெறும் ஈர்ப்பு தான் என்று நான் நினைத்தேன். ஒருவேளை அவரை விட்டுவிட்டு நான் பிரிந்தால் அவர் முதல் மனைவியுடன் அவர் குழந்தைகளையும் நன்றாக பார்த்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வார் என்று நினைத்தேன். எனது இந்த கருப்பான நிறம் அவருக்கு உறுத்தலாக இருந்தது. நான் கலராக மாறும் பொழுது என்னை மிகவும் வர்ணிக்க தெரிந்த அவருக்கு கருப்பாக இருக்கும்போது வர்ணிக்கவே தோணவில்லை. ஒரு முறை கூட என்னை கொஞ்சி பேசியதும் இல்லை. அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன், உண்மையான அன்பு இது கிடையாது என்று. சித்தியின் கொடுமையில் வாழ்ந்த எனக்கு அவர் காட்டிய சிறிய அன்பு பெரிய அன்பாக இருந்தது. அதனால்தான் அவர் என் மீது வைத்திருப்பது காதலா ஈர்ப்பா என்று கூட என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஆனால் இப்பொழுது எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. அவர் என் மீது வைத்திருந்தது வெறும் ஈர்ப்பு மட்டுமே என்று. இப்படிப்பட்ட ஒரு உறவுடன் என் வாழ்க்கையை தொடர எனக்கு விருப்பமில்லை. எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கிறது. என் வாழ்க்கையில் சொந்தமாக உழைத்து என் முயற்சியில் என்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. நான் தையல் கிளாஸ் முடித்திருக்கிறேன். எனக்கு நன்றாக தைக்க தெரியும். நான் வீட்டில் இருந்தாலும் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தைத்து கொடுத்து கொண்டு தான் இருந்தேன். சொந்த காலில் நின்று தனியாக வாழும் நம்பிக்கை எனக்கு இருந்தது. என் குழந்தையை நான் நன்றாக படிக்க வைத்து பெரிய ஆளாக வளர்ப்பேன் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருந்தது. என் கணவனை பிரிய நான் முடிவெடுத்தேன். அவரிடம் சொல்லும்போது ஒப்புக்கொள்ளவில்லை. என்னை தவிர நீ யாரையும் நினைத்து கூட பார்க்கக்கூடாது. நீயும் உன் உடம்பும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்லும்போது தான் நான் முழுமையாக புரிந்து கொண்டேன். அவர் இப்பொழுது கூட எனக்காக தடுக்கவில்லை, என் உடம்பிற்காக தான் என்னை தடுத்தார் என்று. இப்படிப்பட்ட ஒரு ஆணை நல்லவனாக நான் நினைத்து விட்டேன் என்று நினைத்தேன். என் கணவரை விட்டு நான் சட்டப்படி விலகினேன். நீங்கள்
உங்கள் மனைவியுடன் சந்தோஷமாக வாழுங்கள் என்று சொன்னேன். ஆனால் என் குழந்தையை பார்க்க வர வேண்டும் என்றால் அதுக்கான அனுமதியும் உங்களுக்கு நான் தருகிறேன். அவன் எனக்கு மட்டும் குழந்தை அல்ல, உங்களுக்கும் குழந்தைதான். என் மகனுக்கு அப்பாவின் பாசம் நிச்சயம் வேண்டும். உங்கள் குழந்தையை நீங்கள் பார்க்க எப்போ வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அது ஒரு பொது இடத்தில் தான் இருக்க வேண்டுமே தவிர என் வீட்டிற்கு வரக்கூடாது என்று நான் தீர்க்கமாக முடிவெடுத்தேன். ஒரு வாடகை வீட்டை பார்த்து முதலில் அக்கம் பக்கத்தினருக்கு சட்டை, சுடிதார் என்று தைக்க ஆரம்பித்தேன். எனக்கு தையல் கலையில் இருந்த ஆர்வமும் நுட்பமான செயல்பாடும் என் ஏரியாவில் இருந்த அனைவருக்கும் பிடித்தது. நான் தைத்து கொடுக்கும் ப்ளவுஸின் டிசைன்களும் அனைவருக்கும் பிடித்திருந்தது. இதை நான் என் மொபைலில் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி வீடியோவாக அப்லோட் செய்தேன். எனக்கு நிறைய ஆர்டர்கள் வர ஆரம்பித்தது. வெளி மாவட்டங்களில் இருந்தும் எல்லாம் வர ஆரம்பித்தது. என் ஒருத்தியால் மட்டும் இவ்வளவு பெரிய வேலையை செய்துவிட முடியாது என நினைத்து சில லோன்களை வாங்கி 5-6 தையல் மிஷின்களை வாங்கி போட்டு தையலுக்கும் 6 பெண்களை வேலைக்கு அமர்த்தினேன். நான் நினைத்ததை விட அதிகமாகவே எனக்கு வருமானம் வந்தது. என் பிஸ்னஸில் ரொம்ப பெரிய அளவில் நடந்தது. என் ஏரியாவில் மட்டுமல்லாமல் ஆன்லைன் பிஸ்னஸில் நான் நினைத்ததை விட அதிகமான அளவிற்கு என்னால் சம்பாதிக்க முடிந்தது. இன்று நான் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கிறேன். எனக்கு ஒரு சிறந்த பெண் தொழிலதிபர் என்ற விருதையும் அளித்தார்கள். அந்த மேடை ஏறி நான் வாங்கும் பொழுதுதான் எனக்கு நன்றாக தெரிந்தது எனக்குள் எவ்வளவு திறமை இருந்தது என்று. இப்பொழுது நான் 100 பெண்களுக்கு வேலை கொடுக்கும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறேன். என் மகனையும் நன்றாக படித்து வைக்க ஒரு நல்ல வேலையில் சேர்த்திருக்கிறேன். அவன் வேலையிலும் கவனமாக இருந்து கொண்டு எனக்கு தொழிலும் சப்போர்ட்டிவாக இருந்தான். இன்று சாதித்த பெண்களில் நானும் ஒருத்தியாக இருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது எவ்வளவு கர்வமாக இருந்தது. எனக்கு யாருடைய அன்பும் கிடைத்து விடாதா என்று நினைத்த எனக்கு இப்பொழுது 100 குடும்பங்களின் அன்பு கிடைத்திருக்கிறது. என்னிடம் 100 பெண்கள் வேலை செய்கிறார்கள். 100 பெண்களின் குடும்பம் எனக்கு குடும்பம் மாதிரிதான். என்னிடம் வேலை செய்யும் பெண்களுக்கு சம்பளம் மட்டும் நான் கொடுக்கவில்லை. அவர்களின் குழந்தைகளின் மருத்துவ செலவு, படிப்பு செலவு என்று அனைத்தையும் நான் கவனித்து கொண்டேன். இப்பொழுது அவர்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் என்னை அம்மா என்றுதான் அழைப்பார்கள். நானும் என் மகனும் தனி ஆளாக இன்று இல்லை. எங்களுக்கு 100 குடும்பம் இருக்கிறது என்று நினைக்கும் போது எவ்வளவு பெருமையாக இருக்கிறது. காசு பணம் சேர்த்தேன் என்பதை விட 100 குடும்பத்தை நான் சம்பாதித்து இருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையில் பணத்தை சம்பாதித்ததை விட நமக்கான உண்மையான சொந்தங்களை சம்பாதிக்கும் போது மனசு லேசாகிறது. நான் வளர்ந்த அத்தனை பிள்ளைகளிடமும் சொல்லியது ஒன்றே ஒன்றுதான். நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் அதில் ஒரு சிறு தொகையை ஏழை எளிய மாணவர்களுக்காக ஒதுக்குங்கள். அவர்களின் ஆசீர்வாதமே உங்களை பெரிய அளவிற்கு கொண்டு செல்லும் என்று சொன்னேன். அவர்களும் இப்பொழுது அப்படியே செய்கிறார்கள். ஒன்றை மட்டும் நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். நம் மீது உண்மையான அன்பு இல்லாதவர்களிடம் சார்ந்து வாழ்வதை விட தனித்து சாதித்து வாழ்வது எவ்வளவோ மேல். சாதனை என்பது ஒருவரில் நமக்கு கிடைத்து விடாது. கடின உழைப்பும் முயற்சியும் தேவை. இப்போ இருக்கிற காலத்தில் கடின உழைப்பை விட ஸ்மார்ட்டான உழைப்பை வாழ்க்கையில் வெல்ல உதவி செய்யும். முயற்சி செய்யுங்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம்.